மகாபாரதம் இங்கே தான் தொடங்கியிருக்கு. முன்பு மகாபிஷேக்ங்கிற மன்னன் பூலோகத்தை நல்லாட்சி செய்து வந்திருக்காரு. அவர் செய்த புண்ணியங்களால் இறந்ததும் தேவலோகம் அடைஞ்சிருக்காரு. அங்கே அவர் தேவர்களுடன் பிரம்மதேவரை வணங்கும் போது கங்காதேவி காட்சி கொடுக்குறாங்க. அப்போ காற்றுல கங்காதேவியுடைய ஆடை சற்று விலகுது. தேவர்கள் அனைவரும் தலை குனிகிறாங்க. ஆனால் மகாபிஷேக் மட்டும் கங்காதேவியை பார்க்குறாரு. இதை பார்த்து கோபமான பிரம்மதேவர், நீ பூவுலகில் மனிதனாக பிறந்து கங்காதேவியால் துன்பப்பட்டு பின் நல்லுலகை அடைவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. இதன் விளைவாக மகாபிஷேக் பூலோகத்தில் பிரதீப மன்னனுக்கு மகனாக பிறக்கிறாரு. பிரம்மதேவர் மகாபிஷேக்கை சபித்திருந்தாலும் கங்காதேவியும் மகாபிஷேக் மீது காதல் வயப்பட்டு அங்கிருந்து சோகமாக கிளம்புறாங்க. வழியில் அஷ்டவசுக்கள் கவலையுடன் இருப்பதை பார்க்குறாங்க. அவங்க பூலோகத்தில் வசிஷ்டரால் மனிதராக பிறக்கணுங்கிற சாபம் பெற்றதை கூறி அங்கு கங்காதேவியே தாயாக வேண்டும்னு வேண்டாங்க. அதுக்கு சம்மதித்த கங்காதேவி தந்தையாக யார் இருக்க வேண்டும்னு கேட்க, பூவுலகில் பிரதீப மன்னனுக்கு சாந்தனுங்கிற மன்னன் பிறக்க போகிறாரு, அவரே இங்கே தந்தையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்காதேவியும் மகிழ்ச்சி அடைகிறாங்க.